ஒரு போர்க்கால வாழ்வுலையும் அந்த மாதிரி எதிர்பார்க்காம தான் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பாட்டில் நம்ம பார்த்தது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு எங்கேயோ குலைக்கிற ஒரு நாயுடைய அந்த குலைக்கிற சத்தம் வந்து அந்த 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 இடத்தோட இதை அப்படியே மாற்றிடுது. ஸோ அப்படி எதிர்பாராத திருப்பங்களோட நிகழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வந்து போரோட வாழ்க்கை. என்னோட சின்ன வயசுல போர் நடந்துட்டு இருக்கும்போது, எங்கள் ஊர்ல போர் நடந்துட்டு இருக்கும்போது, இங்க தமிழ்நாட்டுல இருந்து படமெல்லாம் வரும். அப்போ சின்ன பையனா வந்து ஒரு ஆசை இருந்தது. அது என்னோட ஆசை மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈழத்துல பிறந்த பல பேருடைய ஆசை. என்றைக்காவது வந்து இந்த பெரிய திரையில அங்க என்னுடைய மொழியை கேட்க முடியாதா, என்னுடைய ஊரோட என்னுடைய வீட்டோட ஏதோ ஒரு காட்சி அங்க அந்த திரையில நான் பார்க்க முடியாதான்ற ஏக்கம் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு கால தமிழ் சினிமாவில் ஈழத்துல இருந்து நிறைய பேர், ஆசன் பாலு மகேந்திராவில இருந்து பல பேர் இங்கே அதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தியப்படுத்துவதற்கான முதல் புள்ளியை வைத்த இயக்குனர் நண்பர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி நான் என்னுடைய கலந்து வருகிறேன். எல்லாருக்குமே உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களுக்கு எங்க வீட்டுல அவிக்கிற அந்த புட்டை வந்து ஒரு பெரிய திரையில எனக்கு அதுதான் இருந்தது. அதனாலதான் அந்த புட்டு குத்துறதுல அந்த முதல் நாங்க எல்லாருமே அந்த ஈழ தமிழர்கள் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், வீட்டுல இருக்க அந்த புட்டு வந்து ஒரு நாள் ஒரு பெரிய திரையில என்றைக்காவது வருமா என்ற அந்த ஏக்கம் வந்து இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. நாங்களே எடுத்து நாங்களே அங்க 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 திரை கட்டி அங்க நாங்க அந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கோம். அங்க இருந்து தொடங்குது இந்த மாதிரியான ஒரு கதையை இந்த மாபெரும் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து நிறுத்தணும்ன்றது அந்த இடத்துல இருந்து தொடங்குது என்று நான் இப்போ உணர்றேன். அந்த மாதிரியான ஒரு வந்து பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படிப்போம். அப்படிதான் எங்க ஊர்லயும் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படிச்சு கொண்டு இருந்தோம். அப்படி படிச்சு கொண்டு இருக்கல யாழ்ப்பாணத்துல ஒரு பெரும் இடப்பெயர்வு, ஒரு 4 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. போய் எல்லாரும் வேற ஊருக்கு போனாங்க. திரும்பி எப்போ போகணும்னு தெரியாது. அது ஒரு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். எல்லாரும் குடிசை வீடுகளை கொட்டில்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 1 வருஷம் இங்க இருக்க ஒன்னா ஸ்கூலும் கட்டணும். அதனால ஸ்கூலுக்கு பெரிய கொட்டைகள் போட்டு அந்த கொட்டைகள் இருந்தாங்க. அந்த கொட்டைகள் வந்து தனித்தனியா பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் போட முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆண்கள் பாடசாலையிலும் பெண்கள் பாடசாலையிலும் படித்தவர்கள் ஒரே நாளில் ஒரே பாடசாலையாக மாறினாங்க. சோ இது வந்து பயங்கரமா எங்களுக்கு அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு தப்புன்னு பார்த்தா பொண்ணுங்க கூடயே பேச முடியாத ஒரு இடத்துல பக்கத்துல பார்த்தா பொண்ணு, இந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க. அது வந்து இங்க வீட்டுல அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த பெரிய வீட்டுல இருந்து வந்தாங்க, ஓலையை வெட்டி குடிசை போட்டு இருக்கன்ற அழுகு அவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழி அழுகு அவங்களுக்கு. ஆனா எங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இதுதான் போற வாழ்க்கை. இந்த மாதிரி இல்லைன்னா போற நாங்களாம் ஸ்ட்ரெஸ்லயே நோயாளியாக போய் ஸ்ட்ரெஸ்லயே செத்து போய் இப்படிலாம் இருக்கும். போருக்குள் வாழ பழகிக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதுல பார்த்தா நிறைய பேர் வந்து அவ்வளவுதான். அதுல பல காதல்கள் மலரும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தள்ளி இந்த வீடுகள் வந்து இப்ப பக்கத்து குடிசையில மாறி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சண்டை வரும். இந்த பிரச்சனை வளமையா இங்க நீங்க பாக்குற இந்த காதலோட பிரச்சனை எல்லாம் அதுல இருக்கும். ஆனா இது ஒரு ஜாலியான விஷயமா இருக்குல்ல. பொம்பர் போடுவாங்க. பொம்பர் போடும்போது நிறைய பதுங்குழிகள் இருக்கும். ஸ்கூல்ல எல்லாரும் பதுங்குழி இருக்கும். அப்ப அந்த பதுங்குழிகள் நோக்கி அங்க ஓடும்போது யாராவது ஒரு பொம்பளை பிள்ளையோட பாத்துருப்பான்ல, ப்ரொபோஸ் பண்ண ரெடி பண்ணுவான், ஒன் சைடா இருப்பான். அவன் ஓடுற பங்கருக்குள்ள போய் ஓடுவான். ஏன்னா குண்டு மேல போட்டான்னா அவன் எவ்வளவு நேரம் குண்டு போடுவான்னு தெரியாது. அவ்வளவு நேரமும் நம்ம அந்த நிலக்கீழ் பங்கருக்குள்ள இவனுக்கு பக்கத்துல இருக்கலாம். அந்த பங்கருக்குள்ள இருட்டா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. இவ பக்கத்துல இருக்கிறாரு கூட தெரியாது. போகும்போது பக்கத்துல இருந்திருப்பா, அதுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள அவன் எங்கேயா போயிருப்பா. ஆனா அந்த 2 மணி நேரம் மேல குண்டு போட்டிருப்பான், அவள் பக்கத்துல நிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருந்திருப்பேன். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. நோக்கி அடுத்த விஷயங்கள் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். குறைந்தபட்சம் முதல் படத்தையாவது எங்களை கதையை எடுத்துரு. என்னால நான் எடுக்கணும் நினைச்ச கதை இருக்கு. அவர் எழுதி வச்ச கதை ஸ்கிரிப்ட் அவர் போனது போதும் அப்படியே போயிடுச்சு. அதை இன்றைக்கு
நான் சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன், கல்யாண், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி, இன்னைக்கு பாலுமந்திரா சார் வந்து நிச்சயமா வந்து அவருக்கு இருந்த அந்த நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதில் ஊரில் போகும்போது இதானா பாலுமந்திரா வீடுன்னு நாங்கள் பார்த்துட்டு போனேன். அந்த வீட்டிலிருந்து ஒருத்தர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் நின்றிருக்கிறார். அவர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சாத்தியப்படுத்தியிருக்கின்ற மன நிறைவும் மகிழ்வும் எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பத்திரிகையாளனாகவும், நான் ஒன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆல்வேஸ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நான் பத்திரிகையாளனாக இருந்தவன். அண்ணன்லாம் வந்து நான் இளைஞர்கள் இருக்கும்போது இருந்தே நாங்கள் பேசிக்கொள்வோம். அந்த மாதிரியான சூழல உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளனா, ஒரு பத்திரிகையாளன் எப்போதும் பத்திரிகையாளன் தான். இன்றைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த படத்துக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னும் நான் நிறைய விஷயம் இந்த நடிகர்களை பற்றி எல்லாம் பேசணும், ஆனால் அதுக்கான அவகாசம் கிடைக்காது. நான் ஒரே விஷயம், இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. நான் பல ஆண்டுகளாக டைரக்ஷன் டீம் உதவி co-டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாரை வச்சு வன்மன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் 2015க்கு அப்புறம். 2019 அசுரன்கிற படத்தில் நடிகராக எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை படங்கள் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மூவியாக இருந்துச்சு. காரணம், இது ஒரு சேலஞ்சிங் கேரக்டராக எனக்கு இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சிலோன் தமிழில் பேசி நடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். மற்ற படங்களில் நம்ம ஓன் லாங்குவேஜ் மதர் டங்கில் நம்ம பேசிடுவோம். பட் இது அப்படி கிடையாது. இது சிலோன் தமிழ் பேசணும். அதுக்கு எனக்கு வந்து நான் ஆடிஷன் எடுக்கும்போதே எனக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கிடைச்சது. ஏன்னா எனக்கு சிலோன் தமிழ் பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. காரணம், என்னுடைய நேட்டிவ் நாகர்கோவில். அங்கே வந்து இந்த மார்த்தாண்டம், கருங்கல், குடித்தர இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் தமிழ் வந்து ராகத்தோட பேசுவாங்க. நான் சொன்னது கேட்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ராகம் வராது. அந்த ராகம் வார்த்தைகள் இலங்கை தமிழ் வார்த்தைகளை பொருத்தப்பட்டு இந்த ராகத்தை கரெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்லாங் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த படம் நான் நடித்தது பற்றி அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் சுவாமிதரன் அவர்கள், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்கள், மற்ற ஹோல் டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். பூசாலமன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அவர் என்று நினைவில் தேப்பேன் அதை இங்கே சொல்லிக்கொண்டு, ரொம்ப நேரம் பேச ஆசை தான். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. எப்படின்னா, எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது நான் கண்ணால் கண்ட காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது. சோமகிரண்ணா வந்துட்டு ஏதோ சிரிச்சு பேசிட்டார், இதுக்கு பின்னால் பெரிய வழிகள் இல்லை, பதுங்கூலிக்கு என்னோட காதலி இருந்தால் அங்கே போயிருக்கும்போது ஜாலியாக இருக்கும்ண்டு. ஆனால் எங்களோட அம்மாவுக்கு இப்போ 87 வயசு. எங்களோட அம்மா அந்த நாட்டை விட்டு போய் இப்போ 32 வருஷமாகுது. எங்களோட அம்மாவால் இதுவரைக்கும் நார்வேயிலிருந்து திருப்பி இலங்கைக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வலிய சுமந்தாங்க. அவங்க தான் அந்த மொத்த, எங்களோட ஒரு பிரதர் இறந்தாரு, அப்புறம் அவங்களோட அண்ணாமார் தம்பிமார் இப்படி அவங்க சொந்தக்காரெல்லாம் அவங்க ரத்தத்தை பார்த்துப்பாங்க, நர்ஸாக வேலை செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு 12 வயசு இருக்கும்போது குமுதினி படகுன்னு சொல்லிட்டு குறியாட்டுவான்லேருந்து நெடுந்தீவு பொறுத்த ஒரு படகு இருக்கு. அந்த படகுல வந்து ஒரு நிறைய பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்றது எனக்கு தேவையில்லை. நான் அந்த பாடி எல்லாம் வந்துட்டு எங்களோட அம்மா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் ஒரு 12 வயசு பையனா ஒரு பனைமரத்தை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 6 வருஷமா அது ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வர்ற பாடியெல்லாம் கடல்ல இருந்து வெட்டுப்பட்டு ரத்தங்களோட பெண்களுக்கு பார்வை அறுத்திருக்காங்க, குழந்தைங்களுக்கு நெஞ்சில கத்தியால குத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமா என்னால் மீன் சாப்பிட முடியல. எனக்கு